வணக்கம். சமயநல்லூர் பிரம்ம ஜோதிட நிலையத்திலிருந்து பிரம்ம ஜோதிடர் மதன். சிம்ம ராசி நேயர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை கூறுகிறேன். முதல்ல நம்மளுடைய மீனாட்சி மீடியா, மதுரை மீனாட்சி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய ஜோதிட சம்பந்தமான, ஆன்மீக சம்பந்தமான, வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகள் சம்பந்தமான சந்தேகங்கள், அதற்குரிய விளக்கங்கள், இதெல்லாம் வீடியோவா போடுறது உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்களுடைய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரும். சிம்ம ராசி நேயர்களே, எதிலும் முதன்மையாகவும் செயல் திறனுடனும் அன்பிற்கு கட்டுப்பட்டும் அதிகாரத்துக்கு எதிராக செயல்படும் சிம்ம ராசி நேயர்கள், உங்களுக்கு 2026 வருடம் மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து முயற்சியில் தடைகள், ஏமாற்றங்கள் கொடுத்து கொண்டிருந்தவர் இந்த சனி பகவான் 8ஆம் வீட்டில் அஷ்டம சனியாக சஞ்சரிக்க போகிறார். தனது பார்வையான 3, 7, 10ஆம் இட பார்வையினால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், 2ஆம் இடம், 5ஆம் இடங்களை பார்க்க போகிறார். 10ஆம் இட பார்வையினால் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், இடர்பாடுகள், முட்டுக்கட்டைகள் நீங்கிரும். இதுவரை வேலையே கிடைக்கல அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்களுக்கு வேலை கிடைக்கும். அரசு வேலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கு அரசு உத்தியோகம் அப்படின்றது அமைஞ்சிரும். என்ன அப்படின்னா ஒரு மைனஸ் பாயிண்ட் தொலை தூரத்தில் அமையும். ஏன்னா அஷ்டம சனியா அமர்ந்திருக்காருல, அவர் வேலையை வாங்கி கொடுத்துருவாரு. கொஞ்சம் தூரமா வாங்கி கொடுப்பாரு. போக்குவரத்துல சிரமங்களை அவர் ஏற்படுத்துவார். அதனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். கவர்மெண்ட் வேலையை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகத்தை வாங்கி கொடுத்துருவாரு. 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் தன வரவுக்கு வழிவகுத்துருவார். பணமே வரல, ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இவர் பார்க்கிற அந்த 2ஆம் இடத்து பார்வை, 2ஆம் இடத்தை பார்க்கிறது தன வரவுக்கு வழிவகுத்துருவார். அது மாதிரி உழைப்பிற்கேற்ற ஊதியம் உண்டு. 5ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு இதுவரை கிடைக்காத பூர்வ புண்ணிய பலன்களை இவர் கொடுத்துருவார். வாரி வாரி வழங்குவார். பொதுவாக சனி பகவான் கர்மகாரகன் ஆவார். அவர் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை சரியான நேரத்துல கொடுக்கறதுல ரொம்ப கெட்டிக்காரர். அதனாலதான் அவர் பேர் கர்மகாரகன். உங்களது பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைக்காம ரொம்ப நாளா தவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த 2.5 ஆண்டுக்குள் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போது சனி பகவான் உழைப்புக்கு அதற்கு உண்டான ஊதியம் இதுல குறுக்கிட மாட்டார். இந்த காலகட்டத்துல பேராசை மட்டும் கூடாது, பேராசைப்படாதீங்க. உங்களுக்கு நியாயமான ஆசைகளை நிறைவேற்றி கொடுத்துருவார். வீண் செலவுகளை நீங்க கட்டாயம் தவிர்க்கணும். வேலை பார்க்கும் இடங்களில் எச்சரிக்கை, விழிப்புணர்வு ரொம்ப அவசியம். பணத்தோட தேவை உங்களுக்கு ரொம்ப அதிகரிக்கும். இடமாற்றம் உண்டாகும். முயற்சியில் இழுப்பறியான நிலை இருக்கும். தொழிலில் புதிய முயற்சிகள் வேண்டாம். இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஏற்கனவே செய்து வந்த தொழிலை அதிக சிரத்தையோடு செய்யுங்கள். உத்தியோகங்களில் மேல் அதிகாரியையும் உடன் பணிபுரிபவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். எதிலும் லாபம் உங்களுக்கு குறைவாத்தே இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் தலை தூக்கிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை துணைவியாகட்டும், அண்டை அயலாராகட்டும் அனுசரித்து செல்வது நல்லது. என்ன பிரச்சனைகள் எப்போது வந்தாலும் எல்லாவற்றிற்கும் சனி பிரீத்தி என்ற பரிகாரம் செய்து கொண்டால், அது சனி பிரீத்தினா என்னன்னா சனிக்கு பரிகாரம், பிரீத்தினா பரிகாரம். சனி பிரீத்தி வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை போய் அந்த சனி பகவானுக்கு எல் விளக்கு போட்டு வந்துடணும். மேக்சிமம் சனிக்கிழமை எல் விளக்கு போட விட மாட்டார். அப்ப என்ன செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை போட்டுடணும். ஞாயிற்றுக்கிழமையும் போட முடியல அப்படின்னா திங்கக்கிழமை போட்டுருங்க. போட்டாத்தே அந்த வாரத்தை கடத்த முடியும். அப்படி விளக்கு போடல, பரிகாரம் பண்ணல அப்படின்னா லாக் ஆயிரும். எதுல லாக் ஆகும்? பணத்துல லாக் ஆகும், இல்ல பிரச்சனைகள்ல லாக் ஆக்கிருவீங்க. அதாவது உங்களுடைய அந்த நிம்மதியான போக்கு அப்படின்றது ஸ்ட்ரக் ஆயிரும். இப்படி சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் வராது. நிம்மதியாக இந்த 7.5, அதாவது
அஷ்டம சனியை கடந்துடலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் மே 31ஆம் தேதி வரை அமர்ந்து கையில் பணப்புழக்கத்தையும் ஆதாய வரவினையும் உண்டாக்குவார். மே 31க்கு மேல, அதாவது ஜூன் 1ஆம் தேதிக்கு கடகத்தில் குரு அமர்ந்து அலைச்சலையும் தன விரயத்தையும் ஏற்படுத்துவார். கேது ஜென்ம ராசியில் அமர்ந்து 7ஆம் இடத்தில் ராகு நவம்பர் மாதம் வரை அமர்ந்திருக்க போறாங்க. இதனால் பண பரிமாற்றம், கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் போடுவது போன்றவற்றில் கவனமா இருக்கணும். நவம்பர் வரையும் கேது ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் தெய்வ தரிசனங்கள், ஆன்மீக வழியில் மனம் நாட்டம் செல்லும். எதிலும் வெறுப்பு விரக்தி தோன்றும். 2026 நவம்பர் மாதம் ராகு கேது பெயர்ச்சிக்கு பின் 12ல் கேது 6ல் ராகு என்று அமர்ந்து ஆட்சி பண்ணுவாங்க. உங்களுக்கு அது அருமையான காலகட்டம். ராகு கேதுவினால் நன்மை உண்டாகும். மாணவர்கள், வேலைக்காக போட்டித் தேர்வு எழுதுவோர் கவனமுடன் படிக்க வேண்டும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி நடந்தால் வெற்றி உறுதி. கடின உழைப்பிற்கு கர்மகாரகன் நல்ல வெற்றியை தருவார். உடலில் தேமல், நரம்பு, நீர், சுவாசம் சம்பந்தமான உபத்திரவங்கள் தோன்றும். மூட்டு, இடுப்பு, கைகால் வலி ஏற்படும். சனி பரிகாரத்தினால் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாது. பெண்களுக்கு அண்டை அயலாருடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்பதால் கவனம் தேவை. பரிகாரமாக அருகில் உள்ள நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் 4 எல் விளக்கு ஏற்றி வர நலமே உண்டாகும். கொஞ்சம் ஹெவியான பரிகாரமா சொல்லுங்க சார், ரொம்ப தாங்க முடியல அப்படின்னா, வருடம் 2 முறை குச்சனூர் சனி பகவானிடம் சென்று மாலை தேங்காவள அர்ச்சனை, உங்களுடைய பேர் நட்சத்திரம் சொல்லி, அதாவது உங்களுக்கு நடந்தாலும் சரி, இல்ல வீட்டுல ஒரு 2-3 பேருக்கு நடந்தாலும் சரி, ஒரே அர்ச்சனை தான். ஒரு மாலை கொடுத்து, ஒரே அர்ச்சனை தட்டு, தேங்காய் பழம், அந்த அர்ச்சனை தட்டை கொடுத்து, அனைவருடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு, அந்த விபூதியை மட்டும் எடுத்துக்கணும். அங்க அதுல இருக்கக்கூடிய தேங்காய், பழம், வெத்தலை பாக்கெல்லாம் அங்கேயே பிரிச்சு கொடுத்துட்டு வந்துருங்க. இது சாங்கிருதம்னு பேர். இப்ப சனி பகவானுக்கு குச்சனூர்ல செய்யறத நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது. அங்கேயே கொடுத்துட்டு பிரிச்சு கொடுத்துட்டு வந்துடணும். விபூதி மட்டும் கொண்டு வந்து வீட்டுல வச்சு பூசிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும். 2வது பரிகாரமாக, முடிந்தால் வருடம் 2 முறை திருநள்ளாறு. ஏன்னா அஷ்டம சனி அப்படின்றது 2, 3 ஏழரை சனிகளுக்கு சமம். அப்ப திருநள்ளாறு சென்று அங்குள்ள நல தீர்த்தத்துல தீர்த்தமாடி, பின்பு சனி பகவானுக்கு, அதாவது அங்க இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர், அது போக அம்மனையும் வழிபட்டு, அதுக்கு பின்னாடி சனி பகவானுக்கு மாலை தேங்காவள அர்ச்சனை, பெயர் நட்சத்திரம் சொல்லி செய்து வர, அந்த அர்ச்சனை பண்ணோடனே திருநள்ளாறுல பண்ணக்கூடிய அர்ச்சனை தேங்காய், பழம் எல்லாத்தையும் வீடு கொண்டு வந்துடலாம். ஏன்னா அது பிரசாதம். நான் என்கிட்ட வரக்கூடிய அனைத்து ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கும் சொல்றது இதுதான். திருநள்ளாறுல பண்றதை வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். இந்த திருநள்ளாறுல பண்ணிட்டு வந்தா நிம்மதி, மகிழ்ச்சி, அதிர்ஷ்டம் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும். இத்துடன் இந்த சிம்ம ராசிக்கான சனி பயிற்சி பலனை நிறைவு செய்கிறேன். இது பொது பலன், அதாவது சிம்ம ராசிக்கான பொது பலன். தசாபுத்தி பலன்கள் இது அறியணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 938 700 13. இதுல ஜாதகத்தை அனுப்பி பலன் தெரிஞ்சுக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எல்லாம் கைகூடும். குருவே துணை. நன்றி.